இல்ல எனக்கு புரியல, இன்னும் எத்தனை பேரோட ஜஸ்டிஸ்க்காக நம்ம உட்காந்து போராட போறோம்னு சொல்லி சத்தியமா தெரியல. ரீசெண்டா இப்ப கோயம்புத்தூரோட ரேப் கேஸ்க்கு இப்பதான் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதோட கொடூரமா ஒரு விஷயம் தூத்துக்குடியில நடந்திருக்கு. 12th படிக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வீட்டுல ரெஸ்ட் ரூம் இல்லன்னு சொல்லி காட்டுக்கு ரெஸ்ட் ரூம் போக போயிருக்காங்க. அந்த இடத்துல வச்சு அந்த பொண்ணை கெடுத்து கண்டந்துடமா வெட்டி தூக்கி போட்டு போயிருக்கானுங்க. அப்புறம் போலீஸ் வந்து அந்த பொண்ணோட பாடியை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வந்து இது உடல் கூறு ஆய்வுக்காக எடுத்துட்டு போகும்போது அந்த ஊர் மக்கள்லாம் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டு இதை பண்ணவன உடனே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ்க்காக ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி விஷயம் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நடந்துகிட்டே தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த பெண்களுக்கான பாதுகாப்புன்றது ஒண்ணு சுத்தமா இல்லாம போயிருச்சு. இப்ப நம்மளும் இந்த மாதிரி அடுத்தடுத்து யாருக்காவது ஜஸ்டிஸ் கேஸ் போராடிக்கிட்டே மட்டும் தான் இருக்குமே தவிர இதுக்கான தண்டனை வந்து எதுவுமே கடுமையாகவே மாட்டுது. இந்த மாதிரி சந்தேக கேஸ்ல பிடிச்சிட்டு போறவங்க உள்ள வச்சு லாக்கப்புக்குள்ளே வச்சு அடிச்சு கொள்றாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய தப்பு பண்றவங்க வந்து அப்படியே கூட்டிட்டு போய் ஜெயில போட்டு வருஷம் பூரா சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு அகைன்ஸ்டா இந்த மாதிரி தப்பு பண்றவங்க உள்ளே வச்சு அடிச்சு கொண்டா கூட ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு புள்ளைய தொட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி நிலைமை தான் நடக்கும்னு சொல்லி அடுத்து இதை பண்றதுக்கு ஒரு நிமிஷமா அதை யோசிப்பானுங்க. ஆனா இதை பத்தி ஏன் யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க, பெருசா இதுக்கான தண்டனை மட்டும் ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி சீரியஸா தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?